இயங்கும் அலை. குழந்தைகளா, இது ஒரு அழகான மற்றும் இயங்கக்கூடிய அலை மாதிரியை உருவாக்குறதுக்கான சின்ன சோதனை. இதை உருவாக்க நமக்கு 2 பழைய சிடி அல்லது டிவிடி, கத்திரிக்கோல், பசை, பிளாஸ்டிக் மணிகள், மரக்குச்சிகள், சிறியது மற்றும் பெரியதுமா சைக்கிள் ஸ்போக்ஸ், பிளாஸ்டிக் மூடிகள், இது எல்லாமே வேணும். முதல்ல 2 டிவிடிக்கள்லையும் சம தொலைவில் 16 துளைகளை போட்டுக்கணும். இந்த துளைகளில் 16 மரக்குச்சிகளை செருகி ஒரு சூளம் மாதிரியான அமைப்பை உருவாக்கிடலாம். ஒருவேளை உங்களுக்கு மூங்கில் குச்சிகள் கிடைக்கலைன்னா அதுக்கு பதிலாக தென்னங்கீற்று குச்சிகளையோ அல்லது சைக்கிள் ஸ்போக்ஸ் கம்பிகளையோ பயன்படுத்திக்கலாம். அடுத்து பிளாஸ்டிக் மணிகளை ஒவ்வொரு கம்பியிலையும் இறுக்கமாக பொருத்தணும். இதுக்கு மேலே மற்றொரு சீடியை செருகிருங்க. இப்போ பாருங்க, இது ஒரு செவ்வக வடிவ கூண்டு மாதிரி இருக்கா? நடுவில் துளையிடப்பட்ட 2 மூடிகளை எடுத்துக்கங்க. இந்த மூடிகளை 2 சீடிகளின் நடுவுலையும் பசை தடவி நல்லா ஒட்டிருங்க. மூடியில் இருக்கிற துளைகள் இந்த கூண்டின் அமைப்பை சுற்றுறதுக்கு ஒரு பேரிங் மாதிரி செயல்பட போகுது. இப்போ ஒரு சைக்கிள் ஸ்போக்ஸ் கம்பியை மூடிகளின் துளைகளின் வழியா செருகணும். இந்த சைக்கிள் ஸ்போக்ஸ் கம்பி ஒரு சக்கரத்தின் அச்சு மாதிரி செயல்பட்டு இந்த கூண்டை சுழற்றுறதற்கு உதவ போகுது. 2 மணிகளை மூடியின் நுனியில பொருத்துங்க. இதனால உராய்வை குறைக்க முடியும். குச்சியில் இருக்க மணிகளை படிப்படியா நகர்த்தி ஒரு சைன் வளைவை உருவாக்கலாம். இப்போ நீங்க கம்பியின் மேல பிடிச்சுக்கிட்டு சுத்துங்க. ஒரு அழகான அலை உருவாகிறத நம்ம பார்க்க முடியும். இன்னொரு முறை நல்லா பாருங்க. நீங்க இந்த கூண்டை ஒரு வளவளப்பான தரையில உருட்டி விட்டா அந்த அலைகள் எவ்வளவு அழகா உருவாகுதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஒரு மரப்பலகையின் மேல 2 ஸ்போக்ஸ் கம்பிகளை வச்சு ஒரு தாங்கி மாதிரி செஞ்சுக்கங்க. இந்த தாங்கியில இந்த கூண்டை வச்சு சுழற்றி பார்க்கலாம். இப்போ மாறுபடக்கூடிய ஒரு அலை மாதிரியே நம்ம பார்க்க முடியும். நீங்க ஆரஞ்சு, பச்சை நிற மணிகளை வச்சு இதே மாதிரி செஞ்சா உங்களுக்கு என்ன தோன்றுது பாருங்க? ஒரு டிஎன்ஏ மூலக்கூறு அமைப்பு உருவாகிறது தெரியுது தானே? இது மிக குறைந்த செலவில் நீங்களே உருவாக்கக்கூடிய எளிமையான ஒரு அமைப்பு. இந்த மாதிரி செய்யறதுக்கு உங்களுக்கு சந்தோஷமாகவும் இருக்கும். அடிப்படை தத்துவம்: பார்வை நீட்டிப்பு தன்மை. கண்களின் பார்வை நீட்டிப்பு நேரம் 1/16 வினாடி. இதன் காரணமாக அடுத்தடுத்த பிம்பங்கள் தோன்றும் போது நமக்கு தொடர்ச்சியான அலைகளாக தெரிகிறது.